நேத்து யதார்த்தமா தீனா உங்க அப்பாவை ரோட்ல பார்த்தாராம். அப்பதான் உங்க ஹஸ்பண்டோட பிரச்சனையே அவருக்கு தெரிய வந்திருக்கு. நேத்து நைட்டு தான் அவர் அதை என்கிட்ட சொன்னாரு. எனக்கு அந்த விஷயத்த கேட்டதுல இருந்து தூக்கமே வரல மாலதி. அதான் காலையில குளிச்சுட்டு முதல் வேலையா தீனா கிட்ட கூட சொல்லிக்காம நேரா பேங்க்குக்கு போய் என் அக்கவுண்ட்ல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க மாலதி, இதுல 4,27,000 ரூபாய் இருக்கு. மீதி பணத்தை எங்க அப்பா கிட்ட பேசி நான் நாளைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். நாளன்னைக்கு உங்க ஹஸ்பண்டோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவர் டோட்டலா ரெக்கவர் ஆயிடுவாரு. வாங்கிங்க. என்ன யோசிக்கிறீங்க மாலதி? வாங்கிக்கங்க. ஏய், இது நாங்க உன்கிட்ட கேட்டோமா? அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க கேட்டுதான் நான் இதெல்லாம் செய்யணுமா? 1000 தான் இருந்தாலும் மாலதி தாம் பெத்த குழந்தைய எனக்காக இத்தனை நாளும் விட்டு கொடுத்திருக்காங்க. அந்த நன்றிக்காக நான் இந்த சின்ன உதவி செய்யறதுல என்னமா தப்பு இருக்கு? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நாங்க இத உன்கிட்ட கேட்டோமா? அம்மா, நீங்க என் மேல இருக்கிற கோபத்தினாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கோபதாபத்தை காட்ட இது நேரம் இல்லையே. இது உங்க மருமகனோட உயிர் பிரச்சனை இல்லையா? இவர் ஏன் மருமகன் தான், ஆனா நீ எங்களுக்கு யாரு? என்னம்மா இப்படி பேசுறீங்க? மாலதியோட குழந்தைக்கு நானும் ஒரு அம்மா. அப்படி பார்த்தா நான் மாலதியோட தங்கச்சி மாதிரி. என் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நிறுத்தடி. யாருக்கு அக்கா? எந்த பொண்ணாவது அக்காவை தன் புருஷனோட சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்துவாளா, இல்ல திருட்டு பழி சுமத்துவாளா? என்ன அன்னைக்கு எங்களை ஏமாத்தி குழந்தை தூக்கிட்டு போறதுக்காக என்ன அண்ணன், இன்னைக்கு என் பொண்டாட்டி அக்காங்கறியா? உன் நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. மரியாதை இங்கிருந்து வெளியில போ. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதுனாலதான் சொல்றோம், வெளியில போ. என்னடி பாக்குற? இந்த பணத்தை விலையா கொடுத்து என் பேத்திய வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன், அப்படிதானே? அம்மா, என்னம்மா நீங்க வெலை அது இதுன்னு என்ன இப்படி கொச்சப்படுத்துறீங்க? தியா எனக்கு வேணும் தான், ஆனா அத மனசுல வச்சுக்கிட்டு நான் இந்த உதவியை செய்ய வரல. பின்ன என்ன நினைச்சு உதவி பண்ண வந்திருக்க? குழந்தை கொடுக்க சொல்லி கொஞ்சி பார்த்த, கெஞ்சி பார்த்த, அழுது பார்த்த, மிரட்டி பார்த்த, இப்படி எதுவுமே பழிக்கலன்னதும் இப்போ நாங்க எப்படா கீழே விழுவுன்னு காத்துட்டு இருந்து எங்களை எழுப்பி விடுற மாதிரி ஏமாத்தி புள்ளைய புடுங்கிட்டு பலன் வந்திருக்கல. இந்த நிலைமையிலையும் ஆண்டவன் எங்களை கைவிடலடி. என் புருஷனை காப்பாத்துறதுக்கு என் தங்கச்சி புருஷன் உதவி பண்றேன்னு சொல்லிட்டாரு. இப்படி கிளம்ப. ஓ அப்படியா? சந்தோஷம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் ஆபரேஷனுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் தேவைப்பட்டா என்ன பண்ணுவீங்க? இதையே வச்சுக்கோங்க. அதான் வேண்டாம்னு சொல்றோம்ல, மரியாதையா போயிடு. இந்த அம்சவள்ளி பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் ஏமாளி மாதிரி தெரியவா. இறங்குனேன்னு வையி, கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். உடனே இங்க இருந்து ஓடி போயிடு. இப்ப நீயா போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளட்டுமா? தலியா பார்க்கலாம். என்ன தலியா பார்க்கலாம்? உங்களுக்கெல்லாம் அறிவில்ல? இவ்ளோ அன்பா பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஆமா, இந்த உதவிய பண்ணா தியா என்கிட்ட குடுத்துருவீங்கன்ற நினைப்போட தான் நான் இங்க வந்தேன். ஏன் குடுக்க மாட்டீங்களா? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். பொன்னாடி நீ அடுத்தவங்க பெத்த குழந்தைக்கு பேய் மாதிரி அலையிற. வெக்கமாலடி உனக்கு? என்னைக்கு என் பொண்ணை அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தினியோ அன்னைக்கே உன் சொங்க அறுத்து சமாதி பண்ணிருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ என் பேத்திய நீ கொஞ்ச நாள் வளர்த்திருக்கேங்கிறதுனாலதான் உன்னை விட்டு வச்சேன். மரியாதையா போடி வெளியில. என் பொண்ணு உனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டு கொடுத்திருக்கா தெரியுமா? இந்த ஊர்ல, நாட்டுல, உலகத்துல எங்க வேணும்னாலும் யார வேணும்னாலும் கேட்டுப்பாரு, எவ்வளவு செய்வாளான்னு. உனக்காக என் பொண்ணு செஞ்சாடி. அவளுக்கு நீ மட்டும் இல்ல, உன் பரம்பரையே கோவில் கட்டி கும்பிடணும். ஆனா நீ முடிஞ்ச வரைக்கும் அவளை அசிங்கப்படுத்திருக்கடி. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் நீ திருந்த மாட்டேல்ல? போத நிறுத்துங்க. நான் ஏன் திருந்தணும்? நான் எதுக்காக திருந்தணும்? தியா ஏன் குழந்தை, அவ எனக்கு தான் சொந்தம். அவளை உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். இந்த பணத்தை நீங்க வாங்கினாலும் சரி, வாங்கலைனாலும் சரி, எங்க பேத்தி எங்க கிட்ட இருந்து பிரிக்கிற எண்ணத்தை இதோட விட்டுடு. மறுபடியும் அந்த எண்ணத்தோட இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச உனக்கு மரியாதை கெட்டுடும்.
இந்த படத்தை எடுத்துக்கிட்டு போ. சீ. பைத்தியக்காரி குழந்தை குடுமா. பணத்தை கொடுத்து எதை வேணாலும் சாதிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கா. அதான் ஆண்டவன் இவ வயித்துல புள்ளைய கொடுக்கல. என் செல்லம் வாமா. ஹலோ நந்தினி அம்மா, நான் துளசி பேசுறேன். துளசி, என்னாச்சுமா? ஏன் அழற? அது அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்க. சரி, அதனால அப்பா ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன்னு பாட்டி கிட்ட அடம் பிடிச்சி அங்கெங்க ஓடுனேன். பாட்டி என்னை துரத்தி பிடிக்க வந்தாங்க. அப்ப கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க காலு சுளுக்கிச்சுமா. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமாமா, பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பாட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையா? இப்ப பாட்டி கூட நான் மட்டும்தான் இருக்கேன். பயமா இருக்குமா, அழுகையா வருதுமா. நீங்க இங்க வரீங்களா? அம்மா கிளம்பி வாங்கம்மா ப்ளீஸ்மா, எனக்கு பயமா இருக்குமா. சரி சரி, அழாத. நான் இப்பவே உடனே கிளம்பி வரேன். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டலு? சரி, பக்கத்துல யார்கிட்டயாவது ஃபோன் கொடு. ஒரு அங்கிள் இருக்காரு. ஹலோ, எந்த ஹாஸ்பிட்டல் எங்க சேர்த்திருக்காங்க? கேகே நகர்ல ராசி ஹாஸ்பிட்டலுமா? சரி, அந்த குழந்தைகிட்ட போனை கொடுங்களேன். சரிங்கம்மா. அப்பா அந்தம்மா சொல்லுமா. சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? சரி, நீ அழாத. நான் இப்பவே உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்கம்மா. சரிம்மா, வச்சிடுறேன். நந்தினி, யாருமா போன்ல? அது அத்தை, துளசியோட பாட்டிக்கு கால்ல அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா. இந்த நேரம் பார்த்து துளசியோட அப்பா வெளியூர் போயிருக்காரா. இப்போ பாட்டியோட துளசி மட்டும்தான் தனியா இருக்காளா. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் வாங்கம்மான்னு எனக்கு ஃபோன் பண்ணி அழற அத்தை. அதுக்கு நீ இப்ப அங்க போக போறியாமா? போய்த்தானே ஆகணும். பாவம் சின்ன குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அது இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா உன்னை பத்தியும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் அடிப்பட்ட பாம்பு மாதிரி உன்னை எந்நேரமும் துரத்திக்கிட்டு இருக்கான். இதுல அந்த துளசியோட அப்பாவுக்கு அவன் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற. அப்படி இருக்கும்போது துளசின்னு நீ அடிக்கடி அவளை தேடி போனா நல்லா இருக்குமா சொல்லு? பேசாம நீ போன்லயே ஆறுதல் சொல்ல. போன்ல ஆறுதல் சொன்னா அவ சமாதானம் ஆக மாட்டா அத்தை. நான் நேர்ல போய் பார்த்து அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசி அவ பாட்டியும் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இங்கதான் அத்தை, பக்கத்துலதான் ராசி ஹாஸ்பிட்டல் கேகே நகர்ல தான் இருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன் அத்தை. நீங்க கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்கோங்க அத்தை. அது இல்லம்மா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இல்லைன்னா ஒண்ணு செய்ய, விஸ்வாவுக்கு கால் பண்ணி அவனை போக சொல்லிட்டு நீ வீட்லயே இருந்து குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கமா. என்னத்த துளசி போன் பண்ணி என்னதான் வர சொல்றா. நீங்க என்னடா அவரை போக சொல்றீங்க? ஒண்ணு பண்றேன், நான் அவருக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்கோங்க அத்தை. நான் சீக்கிரமா வந்துடுறேன். எவ்வளோ இருக்கு? 44 inches. இந்த சைடு ஸ்ட்ரைட்டா வை. 15 தான் இருக்கு. 15 இருக்கு.
இப்ப தெரியுதா டிஃபரன்ஸ்? அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அவன் ஃப்ராடுப்பா, நான் தான் சொன்னேனே. இது மொத்தத்தையும் திருப்பி அனுப்பிட்டு அவனை மறுபடியும் செய்ய சொல்லு. வீட்ல இருந்து போன். ஒரு நிமிஷம் சொல்லுமா. விஸ்வா, வர வர இந்த நந்தினி ஏண்டா சில விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்கா? இப்ப என்னம்மா? ஐயோ தனியா என்னம்மா நீ ஏன் தனியா அனுப்புன? சொன்னா அவ எங்கடா கேக்குறா? இத பாரு விஸ்வா, ஒரு அளவுக்கு மேல என்னால நந்தினி கிட்ட பேச முடியலடா. மீறி பேசினேன்னு வெச்சுக்கோ, அத்தை நம்ம மேல உண்மையிலேயே பாசமா இல்ல, பழைய மாதிரியே மாறிட்டேன்னு தப்பா நினைச்சுக்குவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் அவளுக்கு இருக்கிற ஆபத்தை புரிய வச்சு அவளை கட்டுப்படுத்தணும். சரிம்மா நான் பேசுறேன். அதான் நீ நேற்று அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கல நைட்டு. நான் பேசுறேன் அவட்ட. சரி நம்மளும் ஒன்று புரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தை தனியா இருக்கு. அது ஃபோன் பண்ண உடனே யாரா இருந்தாலும் போகணுன்ற ஒரு இது இருக்குல்லம்மா. ஏண்டா அவ தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னா நீயும் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? இது பாரு, நீ உடனே ராசி ஹாஸ்பிடலுக்கு போய் நந்தினியை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. அம்மா அவன் என்ன போற இடத்துக்குலாமா வர போறான்? இத பாரு, வேற எதுவும் பேசாம நான் சொல்றத மட்டும் செய். சரிம்மா நான் போறேன் இப்போ ஹாஸ்பிட்டல். சரி சீக்கிரம் கூட்டிட்டு வா, நான் போனை வைக்கிறேன். முரளி, நான் பக்கத்துல ராசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். யாருக்கு என்னடா ஆச்சு? அதெல்லாம் யாருக்கும் ஒண்ணும் இல்ல, சின்ன விஷயம் தான். நான் வந்து சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஓகே, டேக் கேர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். துளசிங்கிற ஒரு குழந்தையோட பாட்டி அட்மிட் பண்ணிருக்காங்களாமே, எந்த வார்டு? லாஸ்ட் ரூம்ல இருக்காங்க மேம். அந்த லாஸ்ட்லயா? துளசி, துளசி என்னாச்சுமா? அழக்கூடாது. அதான் அம்மா வந்துட்டேல்ல, அழாத. அம்மா பாவம்மா, குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்தாமா. நீங்க தான் கொண்டு வந்து சேர்த்தீங்களா? ஆமாமா, நல்ல வேலைம்மா. இன்னைக்குன்னு பார்த்து இவருக்கு மதிய ஷிஃப்ட்டுமா. வேலைக்கு போகாம இன்னைக்கு வீட்ல இருந்தாருமா. திடீர்னு சத்தம் கேட்டு வெளியில வந்து பார்த்தா இவ பாட்டி கீழே விழுந்து வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம்மா. ரொம்ப நன்றிம்மா. டாக்டர் ஏதாவது சொன்னாரா? இப்பதான் ஸ்கேன் பண்ணி வார்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கம்மா. டாக்டர் இன்னும் வெளியில வரலம்மா. சரிங்க. சரிம்மா, நன்றி. நாங்க கிளம்புறோம். இவருக்கு மதிய ஷிஃப்ட். சரிம்மா, பாப்பாவை நீங்க பாத்துக்கிறீங்களா? நீங்க கிளம்புங்க, நான் சரி, வாங்க. பாத்துக்கிறேன். வரண்டா செல்லம். உட்காரு. என்ன செல்லும், என்னமாச்சு? அப்பா ஊருக்கு போகும்போது நான் அப்பா கிட்ட சொன்னேன், நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வர இருக்கும் நந்தினி அம்மா கிட்ட போய் இருக்கேன்னு சொன்னேன். ஆனா அப்பா முடியாது, பாட்டி கூடவே இருன்னு சொல்லிட்டாரு. நான் உங்க கூட இருந்திருந்தா பாட்டிக்கு அடிபட்டிருக்காது இல்ல? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது. டாக்டர் வணக்கம். டாக்டர், என் பேர் நந்தினி. இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஷீ இஸ் ஆல் ரைட். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பெருசா ஃப்ராக்சர் எதுவும் இல்ல. ஏர்லைன் கிராக் இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்ல. 2 நாள் இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். தேங்க்யூ டாக்டர். இப்ப நான் உங்களை போய் போய் பார்க்கலாமா? பாருங்க, ஆனா பேஷண்ட்டை ஸ்டெயின் பண்ண விடாம போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. வா. பாட்டி, அம்மா வாமா நந்தினி. எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லம்மா, டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னம்மா இதெல்லாம்? அருண் சார் ஊருக்கு போறாருங்கிற உடனே துளசி எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கலாம்ல? அதுவும் இவளே கேட்டேன்னு வேற சொல்றா. அப்புறம் ஏமா வேண்டான்னு சொன்னீங்க? இல்லம்மா, நீயும் ஒரு கை குழந்தைய வச்சிருக்க, இதுல இவள வேற அனுப்பி வச்சு உன்னை தொந்தரவு பண்ணணுமா? இதுல என்னமா தொந்தரவு இருக்கு? துளசிய நான் என்ன என் தலையிலேயே தூக்கி வச்சிட்டு இருக்க போறேன்? இவ பாட்டுக்கு கண்ணம்மா கூட விளையாடிட்டு இருக்க போறா. அப்பவே நீங்க இவளை எங்க வீட்டுக்கு அனுப்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? உங்களுக்கு ஏதாவதுன்னா அப்புறம் துளசிக்கு அருண் சாருக்கும் யாருமா ஆறுதல் சொல்ல முடியும்? சரி, அருண் சாருக்கு தகவல் தெரியப்படுத்தியாச்சா? இல்ல நானே போன் பண்ணி சொல்லட்டுமா? இப்ப வேண்டாம், போகும்போதே சொல்லிட்டு தான் போனா. நான் பகல்ல மீட்டிங்ல தான் இருப்பேன், போனை சைலண்ட்ல தான் வச்சிருப்பேன், கால் பண்ணாதீங்க,
ராத்திரி 10 மணிக்கு மேல கால் பண்றேன்னு சொல்லியிருக்கா. மேடம் இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. துளசி, நீ பாட்டி பக்கத்திலே ஜாக்கிரதையா இரு. நான் போய் இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு சரிம்மா. வந்துடுறேன். வந்து நந்தினி அவசரத்துல பணம் எடுத்துட்டு இதுல வரல. என்னம்மா இருக்கு? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பயந்துட்டியா? ஆமா பாட்டி, ரொம்ப பயமாயிடுச்சு. ஒண்ணு இல்ல, சரியாயிடும். வணக்கம்மா. வணக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாரியில் அடிபட்டு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டில் இருக்கிறார்? எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க சார். அந்த பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ற டாக்டர் பேர் என்ன? டாக்டர் நவீன். நவீன். தேங்க்யூ. டாக்டர் நவீன். எஸ் சார். ஹலோ டாக்டர், நான் Hello. இன்ஸ்பெக்டர் குமார். எஸ் சார். நான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாரியில் அடிபட்டு ஒருத்தர் ஆமாமா, அட்மிட் பண்ணிருக்காங்க ஆமா. இல்லையா? அவரை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க ஹவுஸ் இஸ் கண்டிஷன்? கொஞ்சம் கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கலா? தண்ணி அடிச்சிருந்தாரா? ஆமா, தண்ணி அடிச்சிருந்தாரு. நந்தினி, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? நான் இப்ப இங்க நந்தினி நீங்க என்ன பண்ணி இத வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றதுக்கு இருந்த? என்னது இன்ஸ்பெக்டரா? நீங்க என்னங்க சொல்றீங்க? இது எப்படி என் கையில வந்துச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ கேஸ் விஷயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். நீ இதை கையில எடுத்துக்கிட்டு அவனை கொலை பண்ண போயிட்டு இருந்த. நல்ல வேளை அந்த டைமுக்கு நான் வந்த. கொஞ்ச நேரம் விட்டு நீ முடிச்சிருப்பான் கதையை. நல்ல வேளை அந்த ஆளு நான் பார்க்கல. ஏன் நந்தினி இப்படி எல்லாம் பண்ற? என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியல. ஜானகி அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மத்தபடி என்ன நடந்தது ஏது நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியலங்க. ஐயோ கடவுளே, ஒருவேளை எனக்கு ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டுச்சா? நீ அதை கற்பனை பண்ணிட்டு வளராது. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. you're perfectly normal. சைக்கியாட்ரிஸ்ட் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் வீட்லயே இருந்தா எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? இல்லங்க, எனக்கு ஏதோ நடக்க கூடாதது ப்ளீஸ் நடந்துருக்கு. நந்தினி, நந்தினி ப்ளீஸ் ரிலாக்ஸ். சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. இங்க எதுவுமே நடக்கல. இந்த பாரு, அந்த மருந்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நேரத்தோட இங்க இருந்து கிளம்புற வழி பார்ப்போம். நான் போய் அந்த போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன். நந்தினி இங்க பாரு, இங்க நடந்தது எதுவுமே அம்மாவுக்கு தெரியவே கூடாது. இங்க எதுவுமே நடக்கல நடக்கல நடக்கல. சரியா? நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன்.